உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸோ இந்த கதைக்களத்தை பொறுத்த வரைக்கும் எடிட்டரோட போஸ்ட் வந்துட்டு எம்என் வந்துட்டு எக்ஸ்பெக்டட் த அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக கண்ணெல்லாம் போட்டுட்டு ஸோ அந்த மாதிரியான ஒரு போஸ்ட் இருந்ததை பார்த்தோம். பட் அதை பொறுத்த வரைக்கும் சரி தோணுது என்ன அப்படின்னா, ஸோ இவங்க வந்துட்டு எல்லா பொண்ணுங்களையும் கூப்பிட்டு வச்சு பேசும்போது கங்கா ஏதாவது சொல்லி சாரதாமாக்கு ஏதாவது ஒன்று இருக்குமோ, நெஞ்சு வலி மாதிரி வந்து ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருக்குமா, இல்லை விஜய் எதுவும் கோவப்பட்டு பேசுகிறாரா, எதுக்கு காவேரி எப்படி ட்ரீட் பண்ணுறீங்கிற மாதிரி அந்த மாதிரி கதை கோணத்தில் போகுமோன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தா நிஜமாவே இது அன்எக்ஸ்பெக்டட் தான். எப்படியுமே யாருமே எதிர்பாராத ஒரு விஷயம், சந்தானத்துக்கு இன்னொரு ஒரு ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரியான ப்ரோமோ வெளியாகி இருக்குது. பார்க்குற எல்லாருக்குமே வந்துட்டு ஸோ ஆச்சரியமாக இருந்தாலும் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு அது திடீர்னு ஒரு ஷாக்கான ஒரு இதாகவே தான் அமைஞ்சிருக்கு இல்லையா. அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுக்குமே அது ஒரு ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஸோ அதை பற்றின சின்ன ப்ரொடக்ஷனை இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்கலாம். வீட்டில் வந்துட்டு பொண்ணுங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பேசும்போதுமே சாரதாமா எடுத்து புரிய வைக்கிறாங்க. காவேரி வாங்குறதுனால என்ன பிரச்சனை, நீ ஏன் இப்படியே பேசிகிட்டு இருக்க, கொஞ்ச நாளாகவே கங்கா நீ இப்படி நடந்துக்கிறது பிடிக்கலடி அப்படின்னு சொல்லும்போது, நான் இப்படி மாறினதுக்கு காரணமே நீ தானேம்மா, நீ வந்துட்டு காவேரியை ஒரு மாதிரியும் என்ன ஒரு மாதிரியும் தான் நீ ட்ரீட் பண்ணிட்டுருக்க அப்படின்னு அவங்க சொல்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு சாரதாமா நான் அப்படி என்ன தாண்டி உன்னை பண்ணிட்டேன், எல்லாத்தையும் நான் சமமாக தானே நடத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எங்கே சமமாக நடத்தின, வார்த்தையில் மட்டும்தான் நீ சொல்கிறியே தவிர உன் செய்கையில் அந்த மாதிரி நீ செய்யவே இல்லைம்மா. அவள் கர்ப்பமாக இருக்கான்னு தெரியறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ என்னை எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்ட, அதுக்கப்புறம் அவளுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நீ என்னை ஒதுக்கிதாம்மா நீ பார்க்குற, அவளை மட்டும்தான் நீ தாங்குன்னு தாங்குற அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் அப்படி என்னடி பண்ணிட்டேன், 2 பேரையும் நான் ஒன்றா தானடி பார்க்குறேன் அப்படின்றாங்க. அப்படியெல்லாம் இல்லை, விஜய் வந்ததுக்கப்புறமும் சரி குமரன் மாமாவை நீ ஒதுக்கி வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணதும் எனக்கு அது பிடிக்கல. அடுத்ததான் என் குழந்தைக்கு நான் இப்படி ஒரு இது இருக்குமோன்னு நான் பயந்து போய் வந்து சொன்னப்போ நீ அதை சட்டை பண்ண கூட இல்லைம்மா, காது கொடுத்து கூட கேட்காத மாதிரி ஏதோ ஒரு மாதிரி நீ மேம்போக்கா சொல்லிட்டு கடைசியில் நீ என்ன பண்ண, அவள் குழந்தைக்கு ஏதாவது ஆகுமோன்னு சொல்லிட்டு போயிட்டு நீ வேண்டுதல் வச்சேன்னு சொல்லிட்டு தான் பண்ணினியே தவிர, இந்த வீட்டில் இருக்க 2 பேரும் மாசமாக இருக்கோம்ல, நானும் தானே பயந்துட்டு இருந்தேன், அப்போ என் குழந்தைக்கும் வேண்டியிருந்தேன்னு சொல்லிட்டு நீ ஒரு வேண்டுதலை பண்ணியிருக்கலாமே. அந்த விஷயத்துலேயும் நீ அவளை தான் தூக்கி வச்சுட்டு பேசின. விஜயை வந்துட்டு தூக்கி வச்சுட்டு விஜய் பணக்காரருங்கிறனால நீ மதிக்கிறியோ, என் புருஷன் வந்துட்டு இப்படி இருக்காரு அப்படிங்கிறனால நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கியோன்னு சொல்லிட்டு உன்னோட செய்கையில் வந்துட்டு நான் என் கோபத்தை யார்கிட்டையும் காட்ட முடியாமல் குமரன் மாமா கிட்ட வந்துட்டு உங்களால் எதுவுமே முடியாது, நீங்கள் இப்படி இருக்கனால தான் எல்லாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு அந்த கோவத்தை எல்லாம் அவர்கிட்ட காட்டினனால தான் இந்த நேரத்தில் கூட அவர் என் கூட இல்லாமல் அவர் என்னை விட்டு போயிட்டாரு. யாருமே நீங்கள் என்னை புரிஞ்சுக்கல அப்படின்னு நினச்சாலும் கடைசியில் குமரன் மாமாவும் என்னை புரிஞ்சிக்கல, இப்படி என்னை விட்டுட்டு போயிட்டாருல்ல, அதனால் எல்லாருமே தான் இப்படி பண்ணதுக்கு வந்துட்டு நான் இப்படி மாறினேன் அப்படின்னா அதுக்கு நீதாம காரணங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ சாரதாமாவும் அடுத்ததாக எடுத்து சொல்கிறாங்க, நான் அப்படியெல்லாம் நினைக்கவே இல்லடி, காவேரிக்கு வந்துட்டு உன்னை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு காவேரி கர்ப்பமாக இருக்கிறது தெரியாமல் அவகிட்ட அவ்வளோ வேலை வாங்கியிருக்கேன், கொடைக்கானலுக்கு வந்து அலைஞ்சிருக்கா, அங்கே பசுபதி கீழே தள்ளி விட்டுருக்கான், அதுக்கப்புறமா அவளுக்கு அம்மை போட்டிருந்துச்சு, இது எல்லாம் நினச்சி பார்த்து எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு, அதனால தான் நான் வேண்டிகிட்டு இருந்தேன், மற்றபடி உனக்கு எதுவும் ஆகாதுங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கையாக இருந்துச்சு கங்கா அப்படிங்கிறாங்க. குமரன் தம்பிக்கிட்ட நான் வேலை வாங்கினேன் அப்படின்னா அந்த தம்பி நம்ம வீட்டிலேயே சின்ன பிள்ளையிலேருந்து வளர்ந்த தம்பி, என் மகனாக தான் நான் பார்க்குறேன். புதுசாக விஜய் தம்பி வீட்டுக்கு வந்திருக்கும் போது மொத சாப்பாடு கொடுக்குறோங்கிறனாலையும் சரி, வீட்டில் புதுசாக வந்திருக்கனால பார்த்து கவனிக்கிறோங்கிறனால நம்ம வீட்டாளுங்க எல்லாமே நம்ம ஒன்று, அந்த தம்பி வந்துட்டு வேற ஆளாக நினச்சிடக்கூடாது அப்படிங்கிறனால தானடி நான் குமரன் தம்பிக்கிட்ட சொன்னேன். மற்றபடி நான் எதுவுமே தப்பாகவே குமரன் தம்பி வேற விஜய் தம்பி வேற அப்படிலாம் நான் நினைக்கவே இல்லடி, நீ ஏன் தப்பாக புரிஞ்சுட்டு இவ்வளோ நாளாக மனசில் வச்சுட்டு இருந்திருக்க அப்படின்னு சொல்லி பேசும்போது இப்போ காவேரி அவங்க சைடு உள்ள நியாயத்தை சொல்கிறாங்க. அக்கா உனவாவது அம்மா வந்து தெரிஞ்ச நாள்லேருந்து இப்படி பார்த்துக்கிட்டாங்க, நான் கன்ஃபார்ம் பண்ண டைமில் நீ சந்தோஷமாக எல்லாருக்கிட்டையும் வந்து 2 வாரம் கழித்து சொன்னேன், ஆனால் அந்த சந்தோஷமும் எனக்கு கிடைக்கல, நான் எனக்குள்ளாரே நினச்சி நான் இது பண்ணிட்டு இருந்தேன், விஜய்கிட்ட கூட என்னால் சொல்ல முடியல, எனக்கு இருந்த அந்த சூழ்நிலை அப்போது யார்கிட்டையுமே சொல்லாமல் நான் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தேன். அதே மாதிரி உனக்கு அம்மா ஒன்று பார்த்து செய்கிறதெல்லாம் அம்மாவுக்கு தெரியாமல் நான் திருட்டுத்தனமாக அதெல்லாம் எடுத்து சாப்பிட்ருக்கேங்க்கா, எனக்கு அந்த நேரம்லாம் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பார்த்தியா நீ கொஞ்சமாவது என்னை பற்றியே அப்படிங்கிறாங்க. ஸோ எல்லாருமே எடுத்து சொல்லி புரிய வைக்கிறனால கங்கா வந்துட்டு ஓரளவு சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுறாங்க. இப்போ சாரதாமா என்ன சொல்கிறாங்க, இப்போயாவது உன் மனசில் உள்ள எல்லாத்தையும் நீ வெளியே சொன்னியேடி, இதுதான் உன்னோட கோவமா, இதுக்காக தான் நீ இப்படி சொல்லிட்டு இருக்கியா அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீ அவளை மட்டும் தூக்கி வச்சுட்டு பண்ணுறியோ அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் கோவத்தில் தான் அவள் வாங்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன், மற்றபடி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சமாதானமாயிடுறாங்க. அடுத்ததாக இப்போ கொடைக்கானலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ட்ராக் தான் போய் இப்போ ஒரு 6 நாளாக அங்கே ஷூட் முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ கொடைக்கானல் பற்றின அந்த எபிசோடும் ப்ரோமோ வந்திருக்கு அப்படிங்கிறனால ஸோ கொடைக்கானலுக்கு எல்லாருமே கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லும்போது சாரதாமா என்ன சொல்கிறாங்க, எல்லாருமே நம்ம போகலாம் தம்பி, அந்த வீட்டில் வந்துட்டு எல்லாருமே ஒன்றா இருந்து உங்கள் எல்லாரையும் அந்த வீட்டில் வச்சு நான் பார்க்கணும், எல்லாருக்குமே என் கையால் நான் சமைச்சு போடணும், எல்லாருமே ஒன்றா அந்த வீட்டில் நம்ம இருந்ததே இல்லைல்ல, அதனால் போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து தான் இங்கேருந்து அங்கே போகிறாங்க.
ஸோ அங்கே போய் இறங்குனோடனே வள்ளி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்துட்டு 2-3 பேர் வந்து வீட்டை பார்த்துட்டு போகிறாங்க, வீடை பற்றி கேட்குறதுக்கு அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. வீட்டை விற்கணுன்னு தான் முடிவு எடுத்திருக்கோம், ஆனால் வெளியாளுங்களுக்கெல்லாம் விற்கலை, காவேரியே அதை வாங்கிக்க போகிறா அப்படின்னு சொல்லிடுறாங்க. காவேரியை வாங்கிக்க போகிறாளா அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒருத்தவங்க மட்டும் திடீர்னு வந்து ஒருத்தவங்களே திரும்ப வந்து பார்த்துட்டு போனாங்க. நீங்கள் இருக்கீங்களா, எப்போ வருவீங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. யார் வந்தாங்க, நம்ம ஊருக்காரங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அவங்கள நான் பார்த்த மாதிரியே தெரியலை, வந்து கேட்டுட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது விஜய் சொல்கிறாரு, அதாவது வீடு கேட்டு வந்திருப்பாங்க விற்கிற மாதிரின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேச்சு வந்திருக்கோம்ல, அதனால எதுவும் வந்திருப்பாங்க, வாங்க நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போக போகிறாங்க. உடனே சாரதாம்மா, இருங்க தம்பி, எல்லாருமே வந்துட்டு இப்போ தான் முறையாக வந்துட்டு என் மருமக எல்லோரும் வந்திருக்கீங்க அப்படிங்கிறனால நான் ஆரத்தி எடுத்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரத்தி எடுத்து உள்ளே போகிறாங்க. போயிட்டு அங்கே சந்தானம் ஃபோட்டோ கிட்ட நின்று எல்லோரும் சாமி கும்பிட்றாங்க. பாருங்கள், எல்லாருமே இன்றைக்கி வீட்டில் கூடி இருக்கோம், ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் இல்லாமல் போயிட்டீங்களே, உங்கள் பிள்ளைங்க எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறதையும், பிள்ளைங்க 2 பேருமே மாசமாக இருக்காங்க, அதெல்லாம் பார்க்குறதுக்கு நீங்கள் இல்லாமல் போயிட்டீங்களேன்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல சமாதானப்படுத்தி வைக்கிறாங்க. ஸோ அடுத்ததாக குமரனோட அம்மா வீட்டுக்கு வராங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுமே இவங்கெல்லாம் வந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு, மருமகனுங்க 2 பேர் இருக்கிறத பார்த்துட்டு அந்த இடத்துல குமரன் இல்லைன்றதை நினச்சி அவங்க ரொம்பவும் ஃபீல் பண்ணுறாங்க. அப்போவுமே போய் சமாதானப்படுத்துகிறாங்க சாரதாம்மா, தம்பி வந்துரும் மதனி, அதெல்லாம் நினச்சி கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாண்டி, உன் மகளுக்கு வந்துட்டு என் பிள்ளைய வச்சு வாழ தெரியல, அவளோட அருமை தெரியல அவளுக்கு, அதனால தான் என் பையனை வந்துட்டு அவ்வளோ பேச்சு பேசுனா, என் முன்னாடி அவ்வளோ பேச்சு பேசுகிறாளே, நான் இல்லாதப்ப என் பிள்ளைய என்னென்னலாம் பாடப்படுத்துகிறாளோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. உடனே கங்காவும் சொல்கிறாங்க, நான் ஒன்றும் அப்படியெல்லாம் பேசலை, குமரன் மாமா கிட்டே கோவமாக பேசினேன் தான், ஆனால் அது விளையாட்டாக சொன்னதை மாமா அப்படி சீரியஸாக எடுத்துகிட்டு பண்ணணும்னு நான் நினச்சே பார்க்கல அப்படிங்கிறாங்க. நான் என் புள்ள அப்படி தாண்டி, ஒரு வார்த்தை சொல்லிட்டா அதில் வந்து செஞ்சு முடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறவன் இப்போ போயிருக்கான்ல, இனிமேலாவது வந்துட்டு அவன் கூட சேர்ந்து வாழ்ந்து அவனை சந்தோஷமாக வச்சுக்க பழகு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஒரு சைடு சொல்லிடுறாங்க. அடுத்ததாக எப்படி இருக்கப்போ அவன் பாந்தி மயக்கம்லாம் நின்றுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஓரளவு சமாதானமாயிடுறாங்க. ஸோ குடும்பமாக இருந்து பேசிட்டு ஒரு 2 நாளுக்கு அப்புறம் பார்த்தா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வேலையும் பார்க்கலாம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், டாக்குமெண்ட்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க கிளம்ப போகிறாங்க. ஸோ கிளம்ப போகும்போது வெளியே போகும்போது பார்த்தா 3 பேர் வீட்டுக்குள்ளே வராங்க. அந்த 3 பேர் யாருன்னு சொல்லிட்டு இவங்க யாருக்குமே தெரியல. வீட்டுக்குள்ளே உள்ளே வந்தவங்க நேராக வந்துட்டு அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் நல்லா இருக்கீங்களா, சாரதாம்மா கிட்ட போயிட்டு நீங்கள் நல்லா இருக்கீங்களாக்கா அப்படின்னு சொல்லி பேசிட்டு, நீ கங்கா தானே, நீ காவேரி தானே, நீ நர்மதா தானே, நீ யமுனா தானே அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் காட்டி பேசுகிறாங்க. ஓ காவேரி இதுதான் உங்கள் வீட்டுக்காரரா, இதுதான் உங்கள் வீட்டுக்காரரா அப்படின்னு ஒவ்வொருத்தரையே கேட்டு பேசுகிறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது சாரதாம்மாவுக்கு வீட்டில் இருக்க யாருக்குமே புரியல, இவங்க யார், இவங்க எதுக்கு திடீர்னு வந்து பேசுகிறாங்க, எல்லாரையும் கரெக்டாக அடையாளம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் யாருமா, எந்த ஊர், நீங்கள் பாட்டுக்கு வந்து பேசிகிட்டு இருக்கீங்களே, நான் உங்களை பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா கேட்குறாங்க. என்ன உங்களை தெரியாதுக்கா, ஆனால் உங்கள் எல்லாரையும் எனக்கு தெரியும், நான் ரொம்ப நாளாக உங்களை பார்த்துட்ருக்கேன், உங்களை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான், நாங்கள் உங்களை பார்த்ததே இல்லையே, நீங்கள் இந்த ஊரா அப்படின்னு கேட்குறாங்க. நான் இந்த ஊர் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ எப்படி எங்களை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இவங்களுக்கெல்லாம் நான் வேறு யாருமே இல்லை, நீங்கள் இவங்களுக்கெல்லாம் என்ன முறையோ அதுதான் நானும் இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சொல்லவும் காவேரிக்கு, கங்காக்கு, நர்மதாக்கு, யமுனாக்கு எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆகுது. விஜய் அப்படியே யோசிக்கிறாரு, யார் இவங்க திடீர்னு வந்துட்டு ஒரே முறை தான் சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது, இதுதான் என் பொண்ணு, இது என் பையன் அப்படின்னு சொல்லி 2 பேரை காட்டுறாங்க. என் பசங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் சரி, நீங்கள் யாருன்னு இந்த வரைக்கும் சொல்லவே இல்லையே, என்ன என் பிள்ளைங்களுக்கு நீங்கள் அதே முறைன்னு சொன்னால் எனக்கு புரியலையே ஒன்றும் அப்படிங்கிறாங்க. சரின்னு மொபைல்லேருந்து ஃபோட்டோவை எடுத்து காட்டுறாங்க. அதை பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுறாங்க. என்ன சொல்கிற, நான் மட்டும்தானே அவருக்கு பொண்டாட்டி, நீ என்ன இப்படிலாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து காட்டிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், நானும் அவருக்கு பொண்டாட்டி தான், என் கூட 2வது வாரமாக என்னை கல்யாணம் பண்ணிட்டாரு, என் கூட தான் அவர் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ காவேரிக்கு இதை கேட்டோன்னே கோவம் வந்துடுது. என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்கீங்க, எங்கள் அப்பாவை பார்த்து இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க, வாய்ப்பே இல்லை இதுக்கு, எங்கள் அப்பா இப்படிலாம் பண்ணவே மாட்டார், அவர் முதல்ல இங்கே இல்லவே இல்லையே, நீங்கள் எப்படி இதை வச்சு பேசிகிட்டு இருக்கீங்க, அவர் இங்கே வந்தாலும் கொஞ்ச நாள் கூட இருக்க மாட்டார், வேலைக்கு போகணும் வெளிநாட்டுக்கே தானே கிளம்பி போயிடுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம், நானும் வெளிநாட்டில் தான், நாங்கள் எல்லாருமே அவர் கூட தான் இருந்தோம், என் 2 பிள்ளைங்களும் வெளிநாட்டில் தான் பிறந்தாங்க, அங்கேயே தான் படித்தாங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே கேட்கும்போது ஷாக் ஆகுது. இதை வந்துட்டு நம்புற மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கும் நெவனுக்கும் ஒரு சைடு சந்தேகம் வருது. ஆனால் சாரதாம்மா அடித்து பேசுகிறாங்க, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, என் புருஷன் அந்த மாதிரிலாம் இருக்கவே மாட்டார், என் பிள்ளைங்கன்னா அவருக்கு அவ்வளோ உயிர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கும் தெரியும், இந்த 4 பிள்ளைங்களும் தான் அவருக்கு உயிர்னு சொல்லி தெரியும், ஆனால் என் பிள்ளைங்களையும் அவர் அதே மாதிரி தான் பார்த்துக்கிட்டாரு, இந்த 2 பிள்ளைங்களும் வந்துட்டு சந்தானத்தோட பிள்ளைங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணையும் பையனையும் காட்டுறாங்க. பார்த்துட்டு இது உன் தம்பி, உன் தங்கச்சி அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும்
விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே கங்காக்கே கோவம் வந்துடுது. சும்மா நிறுத்துங்க, என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்கீங்க? நீங்கள் யாரோ திடீர்னு வந்துட்டு நான் தான் உன் சித்தி, இவங்களாம் உன் தம்பி தங்கச்சின்னு சொன்னால் நாங்களாம் ஏற்றுக்கோன்னு நினைக்கிறீங்களா? இதில் ஏதோ நீங்கள் சூழ்ச்சி பண்ணுறீங்க. நாங்கள் வீட்டை விற்க போகிறது தெரிஞ்சுட்டு வந்து எங்ககிட்ட ஏதோ நீங்கள் ட்ராமா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் வீட்டை விற்க போகிறது தெரிஞ்சு தான் நாங்கள் வந்தோம், ஆனால் நாங்கள் ட்ராமாலாம் பண்ணலை, இதுதான் உண்மை. இந்த பாருங்கள், எல்லா ஃபோட்டோவும் எங்ககிட்ட இருக்குது. என் பிள்ளைங்க சின்ன பிள்ளையிலேருந்து அவர் கூட இருந்தது, நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டது எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சரி, அப்போ ஏன் எங்கள் அப்பா இறந்ததுக்கு நீங்கள் வரல? இதெல்லாம் எப்படி நாங்கள் நம்புறது அப்படின்னு கேட்குறாங்க. டக்குன்னு எங்களால் அவங்க கிளம்பி வர முடியல. அதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட பேசலான்னு பார்த்தா நீங்கள் சென்னைக்கு போயிட்டீங்கன்னு சொல்லிட்டாங்க. சென்னையில் எங்கே இருக்கீங்கன்னு கூட எங்களுக்கு தெரியல. ஆனால் இப்போ நீங்கள் திரும்ப இங்கே வரீங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். அதனால தான் சரி நம்ம இங்கேயே வந்து உங்களை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். வீட்டை விற்க போகிறீங்கன்னு சொன்னாங்க. வீட்டை விற்கிறதா இருந்தால் என் பிள்ளைங்களுக்கும் அதில் பங்கு இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பேசுகிறாங்க. சாரதாமாக்கு அப்படி தலையில் அடிச்சுட்டு அழுகுறாங்க. அவங்க அம்மாவா அதுக்கு மேலே பாட்டி வந்து நின்றுட்டு, ஏய் எவ்வளோ நீ எதுக்குடி நீ இங்கே வந்து கத்திட்டு இருக்க? என் பிள்ளை அந்த மாதிரி பண்ணவே மாட்டான். நீ யாருடி, எங்கேருந்துடி வந்த? புதுசாக வந்து நீ ஒரு கதையை சொன்னால் நாங்கள் இதெல்லாம் கேட்டுட்டு நம்பிட்டு இருப்போம், நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போடி முதல்ல அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு பிடிச்சி கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. உடனே இப்போ அந்த பிள்ளைங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், எங்கள் முன்னாடியே எங்கள் அம்மா வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறதுலாம் நல்லா இல்லை. எங்கள் அப்பா எங்களுக்குன்னு வந்துட்டு சொல்லியிருக்காரு, அந்த வீட்டில் உங்களுக்கும் பங்கு இருக்குது, எல்லாருக்கும் சேர்த்து தான் கட்டியிருக்கேன், நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி எடுத்து புரிய வச்சிடறேன்னு எங்கள் கிட்டே சொன்னார். ஆனால் அவர் எங்களை பற்றி எதுவுமே உங்ககிட்ட சொல்லாமலே இறந்து போயிட்டார். அதுதான் எங்களுக்கு பெரிய வருத்தமே. எங்ககிட்ட எல்லா ப்ரூஃபுமே இருக்குது, அவர் தான் எங்கள் அப்பா அப்படின்னு சொல்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அந்த பையன் எடுத்து சொன்ன உடனே சாரதாமாக்கு தாங்க முடியல. கூடவே குமரனோட அம்மா இருந்துட்டு பயங்கரமாக கத்துறாங்க. அவங்க பேசுகிறதுக்கு சொல்லவே வேண்டாம், பயங்கரமாக திட்டுறாங்க. யாருன்னே தெரியாது, நீ திடீர்னு வந்துட்டு எங்கள் அண்ணன் மேலே இவ்வளோ பெரிய பழியை போட்டினா அந்த மனுஷன் இப்போ உயிரோட இல்லைன்னு சொல்லிட்டு உங்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்களா? வீடு விற்கிறத தெரிஞ்சு பணத்துக்கு வந்துட்டு அடி போட்டுட்டு இப்படி வந்து நீங்களாம் பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. நாங்கள் வந்து பொய் சொல்லலை, எங்ககிட்ட எல்லா ப்ரூஃபும் இருக்குது. நீங்கள் வேணால் கோர்ட்டில் கேஸ் போட்டாலும் எங்களோட எல்லா ப்ரூஃபும் நாங்கள் காட்டுவோம். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் எங்களை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியெல்லாம் ஏற்றுக்கலாம் முடியாது, நீங்கள் யாருன்னே தெரியாமல் எப்படி திடீர்னு வந்து சொன்னீங்கன்னா ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சண்டை அங்கே போயிட்டுருக்கு. ஆனால் இவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தா நிவினுக்கும் விஜய்க்கும் வந்துட்டு பயங்கரமாக டவுட் வருது. இப்போ வந்து இவங்க இப்படிலாம் திடீர்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்களே, இத்தனை நாள் இல்லாமல் இப்போ வந்து சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அவர் இறந்து போய் 2 வருஷம் ஆக போகுது, திடீர்னு இப்போ வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவர் இங்கே இறந்த புதுசுலேயே வந்திருக்கணும்ல. இப்போ வந்து பண்ணுறாங்கன்னா அப்போ வீட்டு விஷயத்தில் தான் ஏதோ பண்ணுறாங்க, இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்க மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு. அதுக்கு விஜயும் சொல்கிறாரு, ஆமாம் பிரதர், எனக்கும் அந்த மாதிரி தான் டவுட் இருக்குது, இதுக்கு பின்னாடி பசுபதி இருப்பாருன்னு எனக்கு சந்தேகம் இருக்குது, உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக அவனோட வேலையாக தான் இருக்கும், நம்ம அவன்கிட்ட இருந்து டாக்குமெண்ட்டை வாங்கணும்ல, அதுக்காக அந்த வீட்டை விற்கக்கூடாதுங்கிற மாதிரி இவன் ஏதாவது பிரச்சனை பண்ணாலும் பண்ணலாம், அவன் வேலையாக தான் இருக்கும், ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட எப்படி வார்த்தையை வாங்கணுங்கிறத பார்க்கணும், இதுக்கு பின்னாடி பசுபதி இருக்கான்னு மட்டும் தெரிஞ்சிச்சு அவன் என்கிட்ட தொலைஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. உடனே நிவின் என்ன சொல்கிறாரு, விடுங்க பிரதர், இந்த வாட்டி அவனுக்கு வந்து எந்த எக்ஸ்கியூஸும் கொடுக்கக்கூடாது, இவன் தான் இருக்கான்னு மட்டும் தெரிஞ்சிச்சு அவனை நான் கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு. விடுங்க பிரதர், பார்த்துக்கலாம், ஆனால் அவன் தான் இருக்கானாங்கிறத முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும், உடனே வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது, அத்தைக்கிட்ட போய் நம்ம இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ காவேரி வந்து ரொம்ப அப்செட் ஆகி இந்த சைடு வந்து நின்றுட்டு இருக்கும்போது விஜய் போய் பேசுகிறாரு. என்ன காவேரி, திடீர்னு இப்படிலாம் நடக்குது, இப்படிலாம் இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, சத்தியமாக எங்கள் அப்பா இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாருங்க, அப்படின்னா என்கிட்ட ஏதாவது சொல்லியிருப்பாரு, மற்றவங்க கிட்டே இல்லைனாலும் என்கிட்டயாவது ஏதாவது சொல்லியிருப்பாரு, திடீர்னு வந்து இவங்க இப்படி சொல்கிறாங்கன்னா என்னால் நம்பவே முடியலங்க அப்படிங்கிறாங்க. எனக்கும் அதுதான் காவேரி டவுட்டாகவே இருக்குது, ஒருவேளை பசுபதி இதுக்கு பின்னாடி இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் இவனுக்கும் தோணுது அப்படின்னு சொல்கிறாரு. பசுபதியா, அவன் எப்படிங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவன்கிட்ட இருந்து டாக்குமெண்ட்டை நம்ம வாங்கணும்ல, இப்போ வீடு விற்கிற விஷயம்னு வரும்போது வீட்டை விற்கக்கூடாது, நமக்கு இல்லாது அவங்களுக்கும் கிடைக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஏதாவது அவன் பிளான் பண்ணாலும் பண்ணலாம்ல, அதனால் அவன் தான் இருக்கானாங்கிறத முதல்ல நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்க, பண்ணலாம், ஆனால் அதுக்கு வந்து நம்ம இங்கேயே தான் இருந்தாகணும், பசுபதியை வந்துட்டு ரொம்ப மைனூட்டாக வாட்ச் பண்ணணும், அப்போ தான் அவனை பற்றி இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சாரதாமா ஒரு சைடு ரொம்ப அழுதுட்டு இருக்கதை பார்த்துட்டு பாட்டி அவங்களால முடிஞ்ச ஆறுதலை சொன்னாலும் காவேரிக்கு அதை பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. விஜய் என்ன சொல்கிறாரு, காவேரி போய் அம்மா வந்துட்டு ஆறுதல் படுத்து, அவங்க கூட போய் இப்போ நீ தான் சப்போர்ட்டாக இருக்கணும், அவங்க கூட போய் இரு, டவுன் ஆகிட போகிறாங்க, அவங்களுக்கு உடம்பு முடியாமல் வேறு இருக்குது, நீ கூட போய் இருப்போ அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாங்க, அதை நினச்சா தான் எனக்கு கவலையாக இருக்குது, அப்பானா அம்மாவுக்கு எவ்வளோ உயிர் தெரியுமா, திடீர்னு இப்படி வந்து சொன்னால் யாரால தாங்க தாங்கிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. எனக்கு புரியுது காவேரி, நீ போய் அத்தை கூட இரு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் நிவனும் விஜயும் பிளான் போடுறாங்க, இந்த பசுபதி இதுக்கு பின்னாடி இருக்கானாங்கிறத நம்ம கவனமாக பார்க்கணும், இந்த ஃபேமிலியும் வந்துட்டு அவங்கக்கிட்ட பேசுகிறாங்களா பசுபதி கிட்ட, அதே மாதிரி பசுபதி இவங்ககிட்ட ஏதாவது வந்துட்டு பேசுகிறாரா அப்படிங்கிறதையும் நம்ம வாட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே இது பண்ணுறாங்க. பட் இந்த விஷயத்தை வந்துட்டு நம்ம பெருசுப்படுத்திக்காத மாதிரி இருக்கணும், இந்த இடத்துல நம்ம வந்து ரொம்ப பெருசுப்படுத்தி நம்ம டவுன் ஆனோம் அப்படின்னா தான் அது வந்து பசுபதிக்கு வந்துட்டு ரொம்ப புத்துணர்ச்சியை கொடுத்த மாதிரி இருக்கும், அதனால நம்ம வந்துட்டு இதை வந்து கேஷுவலாக எடுத்துக்கிற மாதிரி இது ஒரு பொருட்டே இல்லைங்கிற மாதிரி நம்ம இருக்கணும் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நிவனும் சொல்லிடுறாரு. ஆமாம் பிரதர், கரெக்டு தான், அவனுக்கு வந்துட்டு அவன் நினச்சது நடந்துருச்சு
அப்படின்றத நம்ம காட்டக்கூடாது, அதை முதல்ல பற்றி எல்லாத்துக்கிட்டே வீட்டில் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இந்த விஷயத்தில் வந்துட்டு பசுபதியோட சூழ்ச்சி இருக்குமோ அப்படிங்கிறது என்னோட சின்ன ப்ரெடிக்ஷன். ஏன்னா சந்தானம் வந்துட்டு அந்த மாதிரி இருந்திருப்பாரா அப்படிங்கிறது வீட்டில் இருக்க எல்லாருக்குமே சந்தேகத்தை கொடுக்க வகையில், அவரை இங்கே இல்லை, அவர் ஃபுல்லாக ஃபாரினில் தான் இருந்தார், ஆனால் அங்கேயே வந்து ஒரு ஃபேமிலி இருந்தது அப்படிங்கிற மாதிரி கதைக்களம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வீட்டு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பசுபதி தான் இதுக்கான அந்த வேலையை பார்க்குறாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.